ஸ்ரீ குருப்பியோ நம. விருத்தி, ஒருத்தருக்கு குழந்தை பிறந்தோன்னே விருத்தி ஏற்படும். அது ஒரு விதமான தீட்டு. அந்த தீட்டை பற்றி, அதாவது அந்த விருத்தியை பற்றி ஓரிரு வார்த்தைகள் நண்பர்களே. அதாவது பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ எது பிறந்தாலும் அந்த குழந்தையோட அப்பாவுக்கு 10 நாள் விருத்தி உண்டு. சரி, இந்த குழந்தை பிறந்த உடனே அந்த அப்பாவுக்கு ஏதாவது கடமை இருக்கா அப்படின்னா வைதிக ரீதியாக ஒன்று சொல்லியிருக்கு நண்பர்களே. அதாவது குழந்தை பிறந்ததுன்னு கேள்விப்பட்ட உடனே 3 நாளுக்குள்ளே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் வச்சுப்போமே, 2.5 மணி நேரத்துக்குள்ளே விரீகி தானம் பண்ண சொல்லியிருக்கு. ஆனால் நமக்கு ஒரு குழப்பம் வரலாம். மாமா, ஏற்கனவே குழந்தை பிறந்தா 10 நாள் விருத்தி வந்துடுதுங்கிறலே எப்படி தானம் பண்ணலான்ட்டு. அதாவது குழந்தை பிறந்தவொடனே அப்பாவுக்கு 3.5 நாளைக்கு சுத்தியாக இருக்கார் அவர். அவருக்கு அந்த விருத்திங்கிற தீட்டு அவருக்கு ஏற்படுவதில்லை நண்பர்களே. அதனால் இந்த 3.5 மணி நேரத்துக்குள்ளே எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு விரீகி தானம் பண்ணணும். பொன் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி. சரி, இந்த விருத்திங்கிற தீட்டு சமயத்தில் ஆசோச்சம் இருக்கு இல்லையா, மரண ஆசோச்சம், அதை பற்றி நமக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதை பற்றி நிறையா பார்த்துருக்கோம். அது பிறகு பார்ப்போம். என்னன்னா, இந்த பிறப்பு தீட்டு இருக்கு இல்லையா, அதாவது விருத்தின்னு சொல்லக்கூடிய இந்த பிறப்பு தீட்டு, இந்த தீட்டு இறப்பு தீட்டு மாதிரி அவருக்கு கடுமை கிடையாது நண்பர்களே. அதாவது இந்த பிறப்பு தீட்டு விருத்தி கிட்டத்தட்ட ஒரு விழுப்புன்னு சொல்லலாம். அவ்வளோதான். ஸ்பர்ச ஆசோச்சம் வராது. அதாவது ஒருவேளை அந்த குழந்தை பிறந்தவரோட அப்பா மேலே நம்ம பட்டாலோ, அவன் நம்ம மேலே பட்டாலோ யாருக்கும் எந்த தோஷமும் வராது. அதுமாதிரி அந்த கிரகத்துக்கும் எந்த விதமான தோஷமும் கிடையாது, ஆசோச்சங்கிற எதுவும் கிடையாது. அவ்வாத்துக்கு நம்ம தாராளமாக போயிட்டு வரலாம் எப்போதும் போல். சரி, யாருக்கு விருத்தி ஏற்பட்டிருக்கோ அவருக்கு எதெல்லாம் தகுதி இருக்குன்னா, ஆற்றுல நித்திய பூஜைக்கு தகுதி இல்லை. ஆற்றுல விளக்கேற்றலாம், சுவாமிகிட்ட கோலம் கூட போடலாம். ஏன்னா மங்களகரம் இல்லையா, குழந்தை பிறந்திருக்கு இல்லையா குழந்தைக்கு, அதனால் கோலம் கூட போடலாம். பித்திருக்காரியம் பண்ண வாய்ப்பு யோகியத்தை ஏதாவது பித்திருக்காரியம் நடுவில் வந்தால் பித்திருக்காரியம் பண்ணலாமோ? பித்திருக்காரியமும் பண்ணக்கூடாது. தான தர்மங்களிலும் ஈடுபடக்கூடாது. ஏன்னா விழுப்பு, அவ்வளோதான். மொத்தத்தில் இந்த குழந்தை பிறந்த இந்த விருத்தி இருக்கு இல்லையா, அந்த விருத்தி என்பது கிட்டத்தட்ட மறுபடியும் கூறுகின்ற நண்பர்களே, இறப்பு தீட்டு மாதிரி அவளுக்கு கடுமை கிடையாது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு விழுப்பாக இருந்தால் நம்ம எப்படி இருப்போம் அப்படி இருக்கணும். இந்த 10 நாளும் குழந்தை பிறக்கிறது என்பதே ஒரு மங்களகரமான ஒரு சுபகரமான விஷயம் அல்லவா. எல்லாரும் பரமக்ஷேமமாக இருக்கணும். நாராயண